வெல்கம் டு சில்லி குக்ஸ். வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாயில் கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி 4 அரிஞ்சு போட்டுக்கலாம். அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தோல் வாடுற மட்டும் வதக்கிக்கலாம். அது கூட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா நம்ம ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், சோம்பு 3 போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு அதே கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், 3 வரமிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற மட்டும் வதக்கிக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மட்டும் அது கூட புளி ஒரு உருண்டை நெல்லிக்காய் அளவு அதை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அது குழம்பு நல்லா கொதித்து வரும்போது எண்ணெய் கத்திரிக்காயை நம்ம வதக்கி வச்சுருந்ததை குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நல்லா டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போது சுடு சாப்பாட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.